அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்மஸ் கால செய்தியாக கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்ற தலைப்பின் கீழ் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். நாம் இப்பொழுதும் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான வேத பகுதி ரோமர் 5ஆம் அதிகாரம் 15லிருந்து 21வது வசனம் இருக்கிற அந்த வேத பகுதியிலே சொல்லப்படுகிற அந்த அருமையான சத்தியம் எப்படி ஆதாமுடைய ஒரு மீறுதல் பாவத்தின் நிமித்தம் மனுக்குலமே பாவத்துக்கு அடிமைகளாகி பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்னும் தண்டனை எல்லா மனிதர்கள் மேலும் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்ததின் மூலமாக வெளிப்பட்ட தேவ கிருபை மனுக்குலத்தின் மேல் மனிதர்கள் மேல் பாவம் பெருகினதை காட்டிலும் மிகவும் அதிகமாக என்ன செய்கிறது? இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டான தேவ கிருபை மனிதன் மேல் மிக அதிகமாக பெருகுகிறது என்ற அந்த சத்தியத்தை தான் நாம் இந்த வேத பகுதியிலே என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே வந்து பிறக்கும்போது பாருங்க, ஒரு மனிதன் கூட நீதிமான் கிடையாது, ஒரு மனிதன் கூட தேவ பிள்ளை கிடையாது. எல்லாரும் பாவத்துக்கு அடிமைகளாக தான் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அப்போ மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வந்து பிறக்கிறார். எப்படி பிறக்கிறாரு பாருங்க, அவர் கன்னியின் வயிற்றிலே பிறக்கிறார். கன்னியாயிருந்த அந்த வேளையிலே கன்னியாயிருந்த மரியாளுடைய கற்பத்திலே அவர் பரிசுத்தாவினால் கற்பந்தரிக்கப்படுகிறார். எதற்காக பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மனுக்குலத்துக்கு மீட்பு உண்டாக்கும்படி, பாவத்திலிருந்து மீட்பு, சாபத்திலிருந்து மீட்பு, பிசாசின் பிடியிலிருந்து மீட்பு உண்டாக்கும்படியாக இயேசு பரிசுத்த தேவனுடைய இரத்தத்தை சுமந்தவராக இந்த உலகத்துக்குள் அவர் பிறந்தார். தேவ பிள்ளைகளே, இயேசுவினுடைய சரீரத்தில் ஓடின இரத்தம் யோசேப்பின் இரத்தம் அல்ல, மரியாளின் கணவராகிய யோசேப்பின் இரத்தம் அல்ல. இயேசுவினுடைய சரீரத்தில் ஓடிய இரத்தம் அது தேவனுடைய இரத்தமாக இருந்தது, பரிசுத்த இரத்தமாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 1 பேதுரு 1:19 அது குற்றமில்லாத மாசற்ற இரத்தம் என்று வேதம் அழைக்கிறது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிதான் முழு மனுக்குலமும் பாவத்திலே அடிமைப்பட்டு விடுதலை இல்லாமல் இருந்த அந்த வேளையில் தான் பாருங்கள், இயேசு இந்த உலகத்துக்குள்ளே மனிதனை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக இந்த உலகத்துக்குள் வந்து என்ன செய்தார், பிறந்தார். பாருங்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதான் இந்த வேத பகுதி என்ன சொல்லுது. முதலாவது ரோமர் 15ஆம் அதிகார முன்பகுதி மட்டும் வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை
நமக்கு சொல்லுகிற செய்தி என்னதான், மீறுதலின் பலன், அதாவது ஆதாம் பாவம் செய்தான், அதோடைய விளைவு மிக பெரிதுதான். ஆனால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடுகள் மூலம் வெளிப்பட்ட தேவனுடைய கிருபைக்கு அது என்னது, ஒப்பானதல்ல. தேவனுடைய கிருபை பாவத்தை காட்டிலும் பாருங்க அது மிகப்பெரியது. பாவம் பெருகினதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டான தேவ கிருபை இங்கே 15வது வசனத்தின் முடிவில் சொல்லுது, அநேகர் மேல் அது இன்னும் அதிகமாக என்ன செய்கிறது, பெருகி இருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாருங்க அந்த சிலுவை பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலின் மூலம், அவருடைய அந்த பிறப்பின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிற நற்செய்தி என்ன? ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ இப்படி பாவத்தில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே, நம்மளால் விடுதலை பெற முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கோமே என்று சொல்லி, இப்படி ஆதாம் பாவத்தினால் இவ்வளோ கஷ்டப்படுறோமே என்று சொல்லி நாம் உள்ளத்திலே வேதனைப்படுவதை விட்டு விட்டு கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ இயேசுவை நோக்கிப்பார், இயேசுவை நோக்கிப்பார். உங்களுக்கு ஒரு விடுதலை செய்கிற இரட்சகரை நம்முடைய தந்தையாகிய கடவுள் பாருங்க அவருடைய குமாரன் மூலமாக உண்டாக்கி வைத்திருக்கிறார். கடவுள் நமக்காக ஒரு பாவ பரிகாரத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார். பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி ஒரு பலியை கடவுள் ஆயத்தப்படுத்தி அவரை இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பி, பாருங்கள் தேவ பிள்ளைகளை, நமக்காக அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்து, இப்பொழுது அவருடைய பாடுகள் மூலம் இப்பொழுது நமக்கு விடுதலை உண்டாகிவிட்டது. பாருங்க, அப்போ இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ இப்படி ஆதாமின் பாவத்தின் மூலம் இப்படிலாம் விளைவாயிட்டு இவ்வளோ வேதனை உலகத்தில் உண்டாயிட்டே அப்படின்னு சொல்லி மன வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு கர்த்தர் சொல்றாரு, நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போமானால் நாம் தேவ கிருபை நம் வாழ்க்கையிலே பெருகுகிறதை நாம் என்ன செய்வோம், அனுபவிப்போம். பாருங்க பாருங்க, ஏசாயால ஒரு அருமையான வசனம் இருக்குது. 45ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். பூமியின் எல்லை எங்கும் உள்ள சகல ஜனங்களையும் பார்த்து சொல்றாரு. பாருங்க, சொல்றாரு, என்னை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமினால் வந்த அந்த மீறுதலின் விளைவு, அந்த பாவத்தினுடைய விளைவை பார்த்து பார்த்து மனவேதனைப்படுவதை விட்டுவிட்டு அதற்காக நமக்காக நம்முடைய தந்தையாகிய கடவுள் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒரு பரிகாரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் என்ன செய்யணும்? ஆதாமினால் பாவத்தினால் உண்டான விளைவை அதே பார்ப்பதை நிறுத்திவிட்டு இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தாரு. ஆண்டவர் சொல்றார், அதை நோக்கி பாருங்கள், அதை நோக்கி பாருங்கள். பார்க்கும்போது என்ன ஆகுதான்? வேதம் சொல்லுது, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா! நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். தேவனுடைய கிருபை உங்கள் மேல் அதிகமாய் பெருகுகிறதை உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் என்ன செய்வீர்கள்? அனுபவிப்பீர்கள். தேவ பிள்ளைகளே, இதுதான் இந்த கிறிஸ்துமஸ் கால நற்செய்தி. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக பாருங்க, உங்கள் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை உண்டு பண்ணும்படி உங்களுக்காக தேவன் பரிகாரத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார். செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கணும்.
அவரை நோக்கி பார்த்து, ஓ இயேசு எனக்காக இது செய்திருக்கிறாரா என்பதை உணர்ந்து ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கும் போது இந்த ரட்சிப்பு, இந்த பாவத்திலிருந்து விடுதலை உங்களுக்கு சொந்தமாகி விடுகிறது. தேவ கிருபை உங்கள் மேல் அளவில்லாமல் பெறுகிறதை நீங்கள் என்ன செய்வீர்கள்? அனுபவிப்பீர்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதனால்தான் அந்த வசனத்தின் பின்பகுதியில் சொல்கிறாரு, நானே தேவன், வேறொருவர் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, பாவத்தின் சாபத்திலிருந்து விடுதலையாக இருக்கு இயேசுவை தவிர வேற ஒருவருமே என்னது இல்லை. அவரே நம்முடைய இரட்சகர், அவரே நம்முடைய தேவன். இதுதான் நற்செய்தி தேவ பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வந்தது இதற்கு தான். சமீபத்தில் நான் ஒரு அருமையான சாட்சியை கேட்டேன். எனக்கு ஒரு குடும்பம் தெரியும். அவர்களுடைய மகன் பார்த்தீர்கள் என்றால் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அவரோட வாழ்க்கை அதனால் ரொம்ப ஒரு வேதனைக்குட்பட்டதாக இருந்தது. குடும்பத்தில் அதனால் எல்லாருக்கும் துக்கம், வேதனை. இள வயதிலேயே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார். பாருங்க, அதற்காக அந்த குடியிலேருந்து விடுதலை பெறறதுக்கு இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு வைப்பாங்க பாருங்க, அதுக்கெல்லாம் அனுப்பி பார்த்துட்டாங்க, விடுதலை இல்லவே இல்லை. ஆனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், அந்த அளவுக்கு பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த அவர், இயேசு கிறிஸ்து அவருக்கு வெளிப்பட்டு இயேசு அவரை அந்த குடிப்பழக்கத்திலிருந்து அவருக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து விட்டார் என்ற சாட்சியை கேள்விப்பட்டேன். பாருங்க, மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் எந்த அளவுக்கு அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருந்தார்னா, சொல்லுவாங்களே அவர் ஒரு தண்ணி வண்டி, அந்த அளவு எப்போ பார்த்தாலும் குடி தான். ஆனால் கர்த்தர் இயேசு அவருக்கு பரிபூர்ண விடுதலை என்ன செய்தார்? கொடுத்தார். பாருங்க, அதை தான் இந்த வசனம் சொல்லுது. அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மளால் விடுதலை பெற முடியாத எல்லா அடிமைத்தனங்கள்ல இருந்தோம் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் எதுவும் பாவ சாப பிசாசின் போராட்டங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்களா? விடுதலை பெற முடியாமல் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் யாராவது அடிமைப்பட்டிருக்காங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இயேசுவை நோக்கி பாருங்க, இந்த நாளிலே உங்கள் குடும்பத்தில் விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போது நம்ம ரோமர் 5க்கு மறுபடியும் வருவோம். பாருங்கள், ரோமர் 5:15 ஆண்டவர் முதலாவது ஒரு சத்தியத்தை சொல்கிறார். ஆதாமினோட பாவத்தின் நிமித்தம் பூமி எங்கும் உள்ள மனிதர்கள் எல்லாரும் பாவத்துக்கு அடிமையாகி பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்ற அந்த தண்டனைக்கு உட்பட்டவர்களாய் மாறிவிட்டார்கள். இப்படியாக பாவம் பூமி எங்கும் பெருகிற்று. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய கிருபை அதை காட்டில் அதிகமாக என்னது பெருகியிருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லிட்டு, இப்போ 16வது வசனம் 17வது வசனத்தில் தேவ கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலம் எப்படி அதிகமாக பெருகியிருக்கிறது அப்படிங்கிற சத்தியத்தை என்ன செய்கிறாரு? இங்கே ஆவியானவர் பவுல் மூலம் 16-17 வசனத்தில் சொல்கிறார். அப்படி சொல்லும் போது தான் பாருங்கள், 16வது வசனத்தில் முதலாவது தேவ கிருபை எப்படி மனுஷன் மேல் அதிகமாக பெருகியிருக்கிறது சத்தியத்தை சொல்கிறார். வாசிக்க கேட்கலாம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க,
கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, முதலாவது இங்கே 16 வசனத்தில் ஆதாமின் பாவத்தினால் உண்டான விளைவு எப்படி மனுக்குலத்தின் மேல் பெருகிற்று. அடுத்தது 2வது சொல்கிறாரு, கிருபை எப்படி அதை காட்டிலும் அதிகமாக பெருகி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்படி சொல்கிறார். முதலாவது சொல்கிறாரு பாருங்க, பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் கிருபையின் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அதாவது பாருங்க, இந்த தேவ கிருபை இப்போ நமக்கு நம்மேல் இயேசுவின் மூலம் நமக்கு அருளப்படுகிறதே, அது எப்படி அது மீறுதலின் பலனை காட்டிலும் எப்படி அது பெரிதாக இருக்கிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இப்போ இயேசு அருளும் இந்த கிருபை, இயேசு அருளும் இந்த ரட்சிப்பு, இப்போ அதை பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஜனங்களுக்கு அது எப்படி தரப்படுகிறதா? ஒரு ஈவாக தரப்படுகிறது, ஒரு கிஃப்டாக அது என்ன செய்யப்படுது, தரப்படுது. இது தகுதியின் அடிப்படையில் தரப்படுகிறது அல்ல, இது ஒரு கிஃப்டாக. இந்த தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ரட்சிப்பு கிஃப்டாக என்ன செய்யப்படுது, தரப்படுது. பாருங்க, அதுதான் முதல் நல்ல செய்தி. மனுக்குலமே இன்னைக்கு பாவத்துக்கு உட்பட்டுருச்சு. இப்போ மனுஷன் என்ன நினைக்கிற, பாவத்திலேருந்து ரட்சிக்கப்படணும்னா நான் அந்த கிரியை செய்யணும், இந்த கிரியை செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படிதான் மனிதன் நினைக்கிறான். ஆனால் தேவ கிருபை எப்படி பாவம் பெருகின இடத்தில் மிகவும் அதிகமாக முதல்ல பெருகி இருக்குதான். ஆண்டவர் சொல்கிற முதல் நற்செய்தி என்னது, இந்த கிருபை ஒரு கிஃப்டாக, ஒரு ஈவாக, ஒரு இலவச கிஃப்டாக நமக்கு என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. அல்லேலூயா. இது தகுதியினால் கொடுக்கப்படுறதில்ல. நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், அதனால் எனக்கு இவ்வளோ தகுதி இருக்குது, அதனால் ஆண்டவர் எனக்கு இந்த கிருபையை தர்றார், இல்லவே இல்லை. இது இலவச கிஃப்டாக கொடுக்கப்படுகிறது. அதான் நல்ல செய்தி பாருங்க. அடுத்தது சொல்கிறாரு, பாவம் எப்படி பெரிய இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆதாம் ஒரு பாவத்தை தான் செஞ்சான், அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார், அந்த பழத்தை சாப்பிட்டான். அந்த செய்த ஒரு பாவத்தின் நிமித்தம் தேவன் ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டார். ஒரு நியாய தீர்ப்பை என்ன செய்து விட்டார், வழங்கிவிட்டார். என்ன நியாய தீர்ப்பு? ஒரே குற்றத்தின் நிமித்தம் எல்லா மனுஷர் மேலும் ஆக்கினை தண்டனை என்ன செய்து விட்டது, வந்துவிட்டது. என்ன தண்டனை? பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம்னா என்னது? தேவனை விட்டு பிரிக்கப்படுதல், தேவ சமூகத்தை விட்டு துரத்தி அடிக்கப்படுறது. அப்போ பாருங்க, அந்த தண்டனை தீர்ப்பு ஆதாம் செய்த ஒரு குற்றத்தை தான் செய்தான். ஆனால் அந்த ஒரு குற்றத்தின் நிமித்தம் முழு மனுக்குலத்தின் மேலும் தீர்ப்பு வந்துருச்சு. என்ன தீர்ப்பு? எல்லாரும் இப்போ தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக, தேவனோட சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டவர்களாக, இப்படியாக பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்னும் ஒரு தண்டனை எல்லா மனுஷர் மேலும் என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. அதனால தான் பாருங்கள், இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் பாருங்கள், வேதம் சொல்லுகிறபடி பாவத்தில் தான் என்ன செய்கிறாங்க, கற்பந்தரிக்கப்படுறாங்க. சங்கீதம் 51:5 எல்லாரும் பாவத்தில் தான் கற்பந்தரிக்கப்படுறாங்க. எல்லாரும் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக தான் இந்த உலகத்தில் என்ன செய்கிறாங்க, பிறக்கிறாங்க. பாருங்கள், இதுதான் ஆதாமினோட பாவத்தின் நிமித்தம் வந்த விளைவு. ஆனால் இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த விளைவு நிமித்தம் என்ன ஆயிட்டுனா, இன்னைக்கு மனுக்குலம் பாவத்தில் என்ன செய்து விட்டது, பெருகி விட்டது. எல்லா மனிதர்களும் இன்னைக்கு பாவத்தில் PhD டிகிரி வாங்கினமா தான் இன்றைக்கி என்ன செய்யுது, உலகத்தில் இன்னைக்கு பாவம் என்ன செய்யுது, பெருகி கொண்டிருக்கிறது. நோவாவின் நாட்களில் பாவம் பெருகியதனுடைய விளைவை வாசிக்கிறோம் பாருங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்துக்கு நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. பாருங்கள் பிள்ளைகளே, இங்கே விளைவு ஆதாமோட ஒரு பாவம், அதன் மூலம் ஒரு தண்டனை வந்துருச்சு எல்லா மனிதர் மேலும். எல்லாரும் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்கள். இனி தேவ சமூகத்துக்குள்ளே யாரும் வர முடியாது. எல்லாம் தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டவர்களா, தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக தான் இன்றைக்கி உலகத்தில் என்ன செய்கிறாங்க, பிறக்கிறாங்க. நம்ம ஒன்றும் இந்த உலகத்தில் பிறக்கிற பிள்ளைகள் கடவுளோட பிள்ளைகளாக பிறக்கிறது இல்லை, பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக தான் என்ன செய்கிறாங்க, பிறக்கிறாங்க. அப்போது அதன் நிமித்தம் என்ன ஆகுது? இப்போ பாருங்கள், ரோமர் 5:16 பின்பகுதி சொல்லுது, கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்குன்னு சொல்ல. அதாவது என்ன சொல்ல வருது? ஆதாம் பாவம் பண்ணா, அதன் மூலம் எல்லார் மேலும் ஒரு தண்டனை தீர்ப்பு வந்துருச்சு. நாம் தேவனை விட்டு பிரிக்கப்படணும், இனி தேவ சமூகத்துக்கு நம்ம வர முடியாது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற ஒரு தீர்ப்பு எல்லா மனிதன் மேலே வந்துட்டு, அது நிமித்தம் என்ன ஆகுது? இப்போ மனிதர்கள் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறதுனால, தேவனுக்கும் அவர்களுக்கும் உறவு இல்லாததுனால, இப்போ மனுஷன் என்ன செய்யிட்டான் பாருங்க. இப்போ பாருங்க, எல்லாவித பாவமும் அவனுக்குள்ளே என்ன செய்து விட்டது, பெருகி விட்டது. இங்கே நோவாவின் காலத்தில் பாருங்க, முழு பூமியும் பொல்லாப்பினால் நிறைந்து விட்டது. எந்த அளவுக்கு? அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் என்னது, பொல்லாததாக இருந்துச்சா பாருங்க. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில தான் தேவ பிள்ளைகளே நற்செய்தி வருகிறது பாருங்க. என்ன நற்செய்தி? ரோமர் 5:16 பின்பகுதி மட்டும் வாசிக்கலாம். கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஆனால் கிருபை வரமோ மனுஷன் செய்த அநேக குற்றங்களை நீக்கி இப்போ நாம் மறுபடியும் தேவனோடு இணைக்கப்படலாம், மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படலாம் என்ற அந்த நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு தீர்ப்பை இப்பொழுது தேவன் இயேசுவின் மூலம் நமக்கு என்ன செய்து விட்டார், வழங்கி விட்டார். அல்லேலூயா! இதுதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நோவாவின் நாட்களில் நடந்தது. மனுக்குலமெல்லாம் முழுவதும் பாவம் பெருகி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பாருங்க பொல்லாத பாவத்தை செய்கிறவர்களாய் எல்லா மனிதர்களும் மாறிவிட்டார்கள். ஆனால் அதன் நடுவே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 6:8 9 வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை இந்த அளவுக்கு எல்லாரும் பாவத்திலே மரித்தவர்களாய் இருந்த நோவாவின் நாட்களில் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் கிருபை என்ன செய்ச்சு, பெருகிருச்சு. பெருகி என்ன செய்தது? எல்லாரும் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கும் போது இந்த நோவாவுக்கு தேவனுடைய கிருபை என்ன செய்து வெளிப்படுது. தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அது நிமித்தம் என்னாச்சு? இந்த நோவா எபிரேயர் 11:7 பாருங்க, இந்த தேவ கிருபை நோவாவை தேடி வந்தபோது அவன் அந்த கிருபை என்ன செய்தான்? விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறான்? அவனோட வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது? எல்லாரும் பாவத்தின் நிமித்தம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாய் பலவிதமான பாவத்திலே வாழுகிற ஜனங்களாய் அவனுடைய நாட்களில் இருந்தார்கள். ஆனால் நோவாவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? தேவ கிருபை முதல்ல நோவாவும் பாவத்தில் தான் இருந்தார். ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆயிட்டாங்க. அப்போது தேவ கிருபை நோவாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நோவாவும் பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் தேவ கிருபை என்ன செய்தது? நோவாவின் வாழ்க்கையில் இருந்த
அநேக குற்றங்களை நீக்கி இப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒரு புது தீர்ப்பை இயேசுவின் மூலம் தேவன் அவருக்கு கொடுக்கிறார். என்ன தீர்ப்பு? நோவாவே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ இப்போ குற்றமற்றவன், இப்போ நீ தேவனோடு என்ன செய்யலாம், இப்போ தேவனோடு உனக்கு ஒரு உறவு என்ன செய்யுது, உனக்கு உண்டாகுதுன்னு சொல்லி இப்போ பாருங்க, அவர் தேவனுடைய தாசனாக மாற்றப்படுகிற அந்த புதிய ஆண்டவருடைய பாவ மன்னிப்பு என்னும் தீர்ப்பை அவர் என்ன செய்கிறார், பெற்றுக்கொள்கிறார். அதன் மூலம் என்ன ஆகுது, அவருடைய நாட்களில் எல்லாரும் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாய் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் நோவாவோ தேவனோடு சந்தரித்தான். அல்லேலூயா! தேவனோடு சந்தரித்தான். இதுதான் தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய கிருபை. எல்லாரும் பாவம் செய்கிறாங்க, ஆனால் நோவாவோ அவனுடைய நாட்களிலே தேவனோடு சஞ்சரித்தான். அவனுக்கு தேவனோடு ஒரு உறவு என்னது உண்டாகிவிட்டது. இப்படியாக பாருங்க, தேவ கிருபை நோவாவினுடைய வாழ்க்கையில் என்ன செய்யிட்டு பெருகிட்டு, பெருகினது மட்டும் இல்லை, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, இந்த நோவா ஒரு நீதியின் பிரசங்கியாரா அவருடைய நாட்களில் இருந்து, அவர் அந்த பேழையை கெட்டின நாட்களிலெல்லாம் தன்னை சுற்றிலுள்ள ஜனங்களுக்கு வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து அவர் அறிவித்து, நீங்கள் மனம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை அறிவித்து, தன்னுடைய நாட்களில் தேவ கிருபையை இழந்து போன எல்லா ஜனங்களுக்கும் அவர் தேவ கிருபையை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி இவர் ஒரு ஊழியக்காரராகவும் என்ன இருந்திருக்கிறார். தேவ கிருபை இவருக்கு கிடைத்தது மட்டும் இல்லை, இவர் மூலமாக அவரை சுற்றியுள்ள பாவத்தில் உள்ள ஜனங்கள் வாழ்கிற ஜனங்களுக்கும் கிருபை போகும்படியாக கர்த்தர் நோவாவை ஒரு நீதியின் பிரசங்கியாரை என்ன செய்திருந்திருக்கார், பயன்படுத்தி இருந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இப்படிதான் தேவ கிருபை மனுக்குலத்தின் மேல் என்னது பெருகி இருக்கிறது பாருங்க. அப்போது இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தம் இதான் பாருங்க. என்ன வாக்கு தத்தம் வாசித்து முடிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் பின்பகுதியை மட்டும் வாசித்து முடிக்கலாம் பாருங்க. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என் குடும்பத்தில் என் மகன் இப்படி பாவத்தில் வாழ்கிறான், என் கணவர் இப்படி மதுபானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அதனால் தன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறாரே, பாவம் இவ்வளோ பெருகிருச்சே, நம்ம என்ன செய்வேன்னு சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருந்தா, இன்னைக்கு தேவனுடைய வாக்கு தத்தம் உங்கள் குடும்பத்துக்கு இதுதான். கிருபை வரமோ உங்கள் குடும்பத்தில் அந்த பாவத்தில் வாழுகிற நபர் செய்த அநேக குற்றங்களை நீக்கி கர்த்தர் அவர்களுக்கு நீதிமான் என்ற அறிவிக்கும் அவருடைய அந்த தீர்ப்பு, அந்த கிருபை அவங்க மேலே பெருகுது. அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் அந்த தேவ கிருபை அவர்கள் மேல் பெருகிறது. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, கிருபை வரமோ உங்கள் குடும்பத்தில் பாவத்தில் வாழ்கிற அந்த நபருடைய அநேக குற்றங்களை நீக்கி கர்த்தர் சொல்ல நீதி வழங்கும் தீர்ப்பு நாளில் உங்கள் குடும்பத்துக்கு உண்டாகுது. அதன் மூலம் யார் பாவத்திலேருந்து வாழ்ந்து சாபத்தில் வாழ்ந்து விடுதலை பெற முடியாமல் இருக்காங்களோ, இந்த நாளிலே கர்த்தர் இயேசுவின் மூலம் அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகுது. இதை விசுவாசியுங்கள். நாம் எல்லாம் ஜெபிக்கலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம் பாருங்கள். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோப்பா, இந்த நாளில் எப்படி தேவ கிருபை எப்படி அதிகமாக பெருகியிருக்கிறது என்று சொல்லி எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே. நோவாவின் நாட்களில் எல்லாரும் பாவத்துக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள், ஆதாமுடைய ஒரு பாவத்தின் நிமித்தம். ஆனால் தேவ கிருபை ஒரு நோவாவின் மேலே பெருகி அவருடைய அநேக குற்றங்களை நீக்கி அவர் தேவனுக்கு முன்பாக நீதிமான் குற்றமற்றவன் என்ற தீர்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டு திரும்பவும் தேவனோடு ஒரு இணைக்கப்படும் பாக்கியம் அவருக்கு கிடைச்சி அவருடைய நாட்களில் அவர் தேவனோடு சஞ்சரித்தது மட்டும் இல்லை, அநேகரும் அவரை போல தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் மாற்றப்படும்படி நற்செய்தி அவர் மூலம் அறிவிக்கப்பட்டது. இப்படியாக தேவ கிருபை அவருடைய நாட்களில் பெருகிற்றே. இந்த நாளிலே ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவருடைய குடும்பத்தில் யாராவது இப்படி
மதுபானம், போதை வஸ்து, இப்படி பலவிதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டு விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாள், வியாதிக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாள். இந்த நாளில் நம்முடைய கிருபை நோவாக்கு கிடைத்தது போல் அந்த பாவத்தில் வாழுகிற அந்த நபருக்கு உண்டாகட்டும். அவர்கள் இந்த நாளிலே உம்மை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவ கிருபை அவர்கள் மேல் பெருகி அவருடைய அநேக குற்றங்களை நீக்கி அவர்களும் நீதிமான்களாக, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக மாற்றப்படும் அந்த கிருபை அவர்கள் மேல் பெருகி இந்த நாட்களிலே அவர்கள் ரட்சிக்கப்படும்படி, அவர்களுடைய வாழ்க்கை நோவாயு போல் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையாய் மாற்றப்படும்படி இந்த நாளில் ஜெபிக்கிறப்பா. வியாதியிலிருந்து விடுதலையாகி இனி சமாதான வாழ்க்கை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாள் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.